எரேமியா 51, 36, 37 ஆகிய வசனங்கள். ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உனக்காக வழக்காடி உன் பழிக்கு பழி வாங்கி அதன் கடலை வரலவும் அதன் ஊற்றை சுவரவும் பண்ணுவேன். ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக பழி வாங்குகிற தேவன் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அவர் எப்படி பழி வாங்குகிறார்? கடலை கூட வரல செய்கிறார், ஊற்றை சுவர பண்ணுகிறார். பகைஞர்களுடைய கடல் அதை வறண்டு போகும்படி செய்கிறார். பகைஞருடைய ஊற்றுகள் எல்லாம் சுவரும்படியாக, அவங்க தண்ணி இல்லாமல், அவங்க எந்த ஒரு தண்ணினால தொழில் செய்து கொண்டிருந்தாலும் அந்த தண்ணியே இல்லாமல் போகத்தக்கதாக வரலும்படிக்கு சுவரும்படிக்கு தேவன் தண்டித்து நமக்காக வழக்காடி நமக்காக பழிக்கு பழி வாங்குகிற தேவன். இங்கே யாரை அவர் பழி வாங்குவேன் என்று சொன்னார்? 37ஆம் வசனத்தில், அப்பொழுது பாபிலோன் குடி இல்லாத மண்மேடுகளும் வலு சர்ப்பங்களின் தாபரமும் பாழும் ஈசல் போடப்படுதலுக்கு இடமுமாய் போகும். பாபிலோனை பழி வாங்குகிறார். பாபிலோன் அதனுடைய கடல் வறண்டு போகும்படிக்கு செய்கிறார். பாபிலோன் அந்த ஊற்று சுவரும்படிக்கு செய்கிறார். பாபிலோன் அது குடியில்லாத மண்மேடாகும்படிக்கு செய்கிறார். பாபிலோன் வலு சர்ப்பங்களின் தாபரமாகும்படிக்கு செய்கிறார். பாபிலோன் பாழாகும்படிக்கு செய்கிறார். பாபிலோன் ஈசல் போடப்படுதலுக்கு இடமாய் போகத்தக்கதாய் அவர் செய்கிறார். ஏன் அப்படி செய்கிறார்? பாபிலோன் தான் தேவனுடைய ஜனங்களை பழி வாங்கினது. தேவனுடைய ஜனங்களை அது எப்படி அது பழி வாங்கினது என்று சொன்னால், அந்த பாபிலோன் மிக மோசமான பாபிலோன் என்று சொன்னால், பாபிலோன் மட்டுமல்ல, அந்த ராஜா முதற்கொண்டு அந்த ஜனங்கள் முதற்கொண்டு சீயோனுக்கும் எருசலேமுக்கும் செய்த கொடுமை மகா பெரியது. எருசலேமுக்கும் சீயோனுக்கும் செய்த அந்த கொடுமை, அதை கண்ணோக்கி பார்த்த தேவன் தான், பாபிலோனை நான் பழி வாங்குவேன், பாபிலோனை நான் அதன் கடலை வரல பண்ணுவேன், அதன் ஊற்றை சுவர பண்ணுவேன் என்று அவர் சொல்லி 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 அவர் பழி வாங்குகிறார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருக்காக தேவன் உங்களை ஒருவர் உபத்திரவப்படுத்தினா அவர் சும்மா பார்த்து கொண்டு இருக்க மாட்டார், நமக்காக பழிக்கு பழி வாங்குவார். ஹல்லேலூயா. அதனால்தான் நான் பிள்ளைகளுக்கும் என்னை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் சொல்றது, ஏதாவது தப்பாக அவங்க செஞ்சா அப்படி செய்யாதீங்க. நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை நீங்கள் அறுவடை பண்ண வேண்டியிருக்கும். அதனால் தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா நாம் எதை நம்ம கெடுதல் செஞ்சால் நமக்கு கெடுதல் தான் நமக்கும் செய்யப்படும், நம் நல்லது செஞ்சால் நமக்கு நல்லது தான் செய்யப்படும். அதனால தான் தேவன் இந்த பாபிலோனை அவர் பழி வாங்குகிறார். எதற்காக? இந்த சீயோனையும் எருசலேமையும் அந்த பாபிலோன் பழி வாங்கினதுனால. அது எப்படி, யார் பழி வாங்கினது? 34ஆம் வசனத்திலே, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் என்னை பட்சித்தான், என்னை கலங்கடித்தான், என்னை வெறும் பாத்திரமாக வைத்து போனான். இந்த பாபிலோன் ராஜா அவன் என்ன செய்தானா, இந்த சியோன் அதில் வாசமாக இருக்கிறவர்களையும் எருசலேம் அதில் வாசமாக இருக்கிறவர்களையும் அவன் பட்சித்தான். பட்சிக்கிறது என்றால் எல்லாவற்றையும் காலி பண்ணுறது. அவங்க பொருள், அவங்க சொத்து, அவங்க சுகம், அவங்க பணம் எல்லாவற்றையும் எடுக்கிறது, அதுதான் பட்சிக்கிறது. என்னை கலங்கடித்தான். ஐயோ எப்போ வருவானோ எதிரி, அவன் வந்தால் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு சொல்லி ஜனங்க கலங்கடிக்கப்பட்டாங்க.
அதோடு கூட என்னை வெறும் பாத்திரமாக வைத்து போனான். பாத்திரத்தில் இருந்த எல்லாவற்றையும் காலி பண்ணிட்டான். வெறும் பாத்திரமாக வைத்து போனான். அதோடு கூட வலு சர்ப்பம் போல என்னை விழுங்கி என் சுவையுள்ள பதார்த்தங்களால் தன் வயிற்றை நிரப்பினான். வலு சர்ப்பத்தை போல விழுங்குகிறான். அப்படியே விழுங்குகிறான். அப்படியே ஊரையே விழுங்குகிறான், ஜனங்களை விழுங்குகிறான். சுவையுள்ள பதார்த்தங்களால் தன் வயிற்றை நிரப்பினான். கடைசியில் மொத்தத்தில் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு துரத்தி விட்டுட்டான். தேவனுடைய பிள்ளைகளை அவன் துரத்தி விடுறான். தேவன் யாரை முன்குறித்தாரோ, யாரை தெரிந்து கொண்டாரோ, அவங்கள எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு எல்லா ஆசீர்வாதங்களையும் எடுத்துக்கொண்டு அவங்கள துரத்தி விடுறான். பிசாசு செய்கிற வேலை இதுதான். தேவனுடைய பிள்ளைகளுடைய சுகத்தை எடுப்பான், தேவனுடைய பிள்ளைகளுடைய ஐஸ்வர்யத்தை எடுப்பான், தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை எடுப்பான். மொத்தத்தில் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு துரத்தி விட்டுருவான். இதுதான் பாபிலோன் ராஜா செஞ்சான். இதை குறித்து தான் அங்கே 35ஆம் வசனத்தில், எனக்கும் என் இனத்தாருக்கும், இந்த எருசலேமின் அந்த ஸ்திரீ, சீயோனின் ஸ்திரீ, அவங்க சொல்றாங்க, எனக்கும் என் இனத்தாருக்கும் செய்த கொடுமையின் பழி பாபிலோன் மேல் வர கடவுதென்று சீயோனில் வாசமானவள் சொல்லுகிறாள். என் இரத்தப்பழி கல்தேயர் தேசத்து குடிகளின் மேல் வர கடவுதென்று எருசலேம் என்பவளும் சொல்லுகிறாள். இப்போ இவங்க ரெண்டு பேருமே, சீயோன் என்று சொன்னா புதிய ஏற்பாட்டு விசுவாசி, எருசலேம் அது பழைய ஏற்பாட்டு விசுவாசி. ரெண்டு பேருமே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? சத்துரு எங்களை இப்படி மோசம் போய்கிட்டான், பாபிலோன் ராஜா எங்களை மோசம் போய்கிட்டான். அப்போ பாபிலோன் ராஜா தான் சத்துரு. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கடைசி நாட்களிலே சத்துரு பல போராட்டங்களை கொண்டு வர, அவன் பிரச்சனைகளை கொண்டு வர அவன் பார்ப்பான். நம்மளை அழிக்க நினைப்பான். நம்மளை இப்படியெல்லாம் பண்ணா இவங்க விசுவாசத்தை விட்டு விலகி போயிடுவாங்க, ஆண்டவரை விட்டு விலகி போயிடுவாங்க அப்படின்னு சோதனைகளையும் போராட்டங்களையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அவன் கொண்டு வரலாம். ஆனால் அந்த பாபிலோன் ராஜாவை ஆண்டவர் அவரே பழி வாங்கினார். அவர் பழி வாங்கி அவனையும் அவனுடைய நாட்டையும் அவர் பழி வாங்கி தண்டிக்கிறதை நாம் இங்கே பார்த்தோம். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் தண்டிக்கிறது மட்டுமல்ல, அவர் பழி வாங்குகிறது மட்டுமல்ல, அவர் பழி வாங்குவதற்கு காரணமாய் தேவ ஜனங்கள் இருக்கிறார்கள். தேவ ஜனங்கள் பாதிக்கப்படும் பொழுது ஆண்டவர் பழி வாங்குகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு அதனால தான் அவர் சொல்றாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். நம்மளை யாராவது தொட்டா அவர் சும்மா இருக்க மாட்டார். நீங்க உங்க பிள்ளைகளை யாருன்னா தொட்டா சும்மா இருப்பீங்களா? சும்மா இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு கோபம் வந்துடும். இந்த பிள்ளைங்களை ஏன் அழ வைக்கிறீங்க? சில நேரத்தில் எனக்கும் எங்கள் ஒய்ஃபுக்கும் சண்டை வரும். இந்த குழந்தைய ஏன் அழ வைக்கிற, இந்த குழந்தைய ஏன் அடிச்ச, அப்படி என்கிட்ட நீ சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் சண்டை போட்டுக்குவோம். ஏன்னா இந்த பிள்ளைகள் விஷயத்தில் பெற்றோர் எப்படி கருத்தாய், அது ஒரு தாய் அடித்தாலே ஒரு தகப்பனுக்கு ஒத்துக்கலைன்னா அப்போ வெளியால் அடித்தா ஒத்துப்பாங்களா? அது போல தான் நம்முடைய தகப்பன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் சத்துரு நம்மளை தொட்டா அவர் ஒத்துக்குவாரா? அவர் ஒரு பக்கம் வைராக்கியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் நமக்காக அவர் பழி வாங்கி கொண்டு தான் இருக்கிறார். அதனால் உங்களை அவர் கைவிடவே மாட்டார். உங்களுக்காக அவர் நிச்சயமாக அவர் பழி வாங்குவார். அதனால் நீங்கள் சோர்ந்தே போகாதீங்க. உங்கள் பிரச்சனையை கண்டு துவண்டு போகாதீங்க. நீங்கள் பட்ட பாடுகளுக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கும் தேவன் நிச்சயமாக பதில் செய்வார். நிச்சயமாக அவர் விசாரிப்பார். அவர் எப்படி அவர் பழி வாங்கினார், இப்படி இதெல்லாம் அழிச்சு பழி வாங்கினார். எரேமியா 51ஆம் அதிகாரத்தில் 39 வசனத்தில், அவர்கள் களிக்கும் சமயத்திலே நான் அவர்கள் குடிக்கும் பானத்தை அவர்களுக்கு குடிக்க கொடுத்து,
ரொம்ப அக்கிரமம் செஞ்சுட்டு ரொம்ப அநியாயம் செஞ்சுட்டு நிறைய பேர் கழிப்பாங்க. அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு குடிக்க கொடுக்குறார். ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்பொழுது அவங்களுக்கு எதனா கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, வாங்கி இன்னும் சந்தோஷப்படுவாங்க. அப்போ ஆண்டவர் கொடுக்குற பானத்தை அவர்களுக்கு குடிக்க கொடுத்து அவர்கள் துள்ளத்தக்கதாக அவர்களை வெறியாக்குவன். இன்னும் ரொம்ப துள்ளுற அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அது போல் அவங்கள துள்ளத்தக்கதாக அவங்கள கழிக்க பண்ணுறாரு, அவங்கள துள்ள பண்ணுறாரு, அவங்கள வெறிக்க பண்ணுறாரு. எதை வச்சுன்னா அவர் கொடுக்குற ஒரு பானம். அல்லேலூயா. உங்களுக்காக ஆண்டவர் ஒரு பானத்தை நம்முடைய சத்துருக்களுக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் இயேசு அவருடைய ரத்தத்தையே கொடுத்தார். அந்த ரத்தத்தை சாத்தான் தாங்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம், அதை பானமாக அவர் கொடுத்தார். நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். ரத்தத்தை அவருடைய சரீரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ரத்தத்தினாலே சாத்தானை ஜெயித்தார். சாத்தாத்தின் தலையை நசுக்கினார். அவர் ரத்தம் சிந்தி நம்மளை காப்பாற்றி இருக்கிறார். அந்த ரத்தத்தினாலே இன்னைக்கு சாத்தான் தோற்று போய்விட்டான். அப்போது இந்த சத்ரு அதை குடித்து அதை வெறியாகி கடைசியில் விழிக்காமல் நித்திரையை அடைந்தானாம். அதே போல் இன்னொரு வசனத்திலையும் 57ஆம் வசனத்திலையும் அதன் பிரபுக்களையும் அதன் ஞானிகளையும் அதன் தலைவரையும் அதன் அதிகாரிகளையும் அதன் பராக்கிரமசாலிகளையும் வெறிக்க பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்றென்றைக்கும் விழிக்காத தூக்கமாய் தூங்கி விழுவார்கள் என்று சேனைகளின் கர்த்தரினும் நாமமுள்ள ராஜா சொல்லுகிறார். நமக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் தூங்கி விழுவாங்க. அல்லேலூயா. அவங்க இனிமே எழும்பினா தானே பிரச்சனை, அவங்கள ஆண்டவர் தூங்க வச்சிருவார். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிற கஷ்டங்கள், நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிற கண்ணீர்கள் எல்லாவற்றுக்கும் தேவன் அவரும் பழி வாங்குகிறார். இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மை கொண்டும் பழி வாங்குவார். இதை நம்ம விசுவாசிப்போமா? நம்ம கொண்டு பழி வாங்குவாரா? அவர் தான் பழி வாங்குறாருன்னு பார்த்தா நம்மளை கொண்டு பழி வாங்குவாரா அப்படின்னா அழகா வசனம் சொல்லுகிறது. எரேமியா 51:20 வசனத்தில், நீ எனக்கு தண்டாயுதமும் அஸ்திராயுதமானவன், நான் உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன். ஹல்லேலூயா. நம்மை கொண்டு எந்த ஜாதிகள் நம்மளை நொறுக்குனாங்களோ அந்த ஜாதிகள் எல்லாம் நம்மை கொண்டு அவர் நொறுக்க போகிறார். எந்த ஜாதிகள் நம்மளை பழி வாங்கினாங்களோ அவங்கள நம்மை கொண்டுன்னா நம்மளை ஒரு தண்டாயுதமாக அவர் எடுத்து பயன்படுத்துவார். நம்மளை ஒரு அஸ்திராயுதமாய் நம்மளை எடுத்து அவர் பயன்படுத்துவார். நம்மை கொண்டு, உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன், உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன். ஹல்லேலூயா. பெரிய பெரிய காரியத்துக்கெல்லாம் நம்மளை எடுத்து பயன்படுத்துகிறார். உன்னை கொண்டு 21ஆம் வசனத்தில், உன்னை கொண்டு குதிரையையும் குதிரை வீரனையும் நொறுக்குவேன். எவ்வளோ பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்கிறாரு. ஒரு யுத்தத்தில் ஒரு குதிரை வீரன் நமக்கு விரோதமாக வரானா அவனையும் நொறுக்குவார், அவன் குதிரையும் நொறுக்குவார். உங்களை கொண்டே நொறுக்குவார். நீங்கள் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற தண்டாயுதம், நீங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிற அஸ்திராயுதம். அல்லேலூயா. அதோடு கூட நாலாவதாக, உன்னை கொண்டு ரதத்தையும் ரத வீரனையும் நொறுக்குவேன். அவன் வெறும் குதிரையில் மட்டும் வரல, ரதத்தில் வரானா? ரதத்தில் வந்தால் கூட அந்த ரதத்தையும் நொறுக்குவேன், அந்த ரத வீரனையும் நொறுக்குவேன். இவ்வளோ நல்ல ஆண்டவர் நம்மளை கொண்டு என்னெல்லாம் செய்கிறார் பாருங்க. அதோடு நிறுத்தலை. 5ஆவதாக 22ஆம் வசனத்தில், உன்னை கொண்டு புருஷனையும் ஸ்திரீயையும் நொறுக்குவேன். உங்களுக்கு விரோதமாக புருஷன் வேலை செய்கிறானா, இல்லை அவங்க மனைவி கிரியை செய்கிறாங்களா, ஏவல் பண்ணுறாங்களா, மந்திரம் பண்ணுறாங்களா, கலங்கவே கலங்காதீங்க. உங்களை கொண்டு தான் ஆண்டவர் அவங்கள நொறுக்க போகிறார். அல்லேலூயா. உன்னை கொண்டு கிழவனையும் இளைஞனையும் நொறுக்குவேன். கிழவனை உங்களுக்கு விரோதமாக உங்களுக்கு கிரியை செஞ்சாலும் அந்த கிழவனையும் அவர் என்ன பண்ணுவார்? உங்களை கொண்டு நொறுக்குவார்.
உங்களை கொண்டு இளைஞனா இருந்தா கூட அவனையும் நொறுக்குவார். நீங்க பயப்பட வேண்டாம். இளைஞன்னு பயப்படாதீங்க, கிழவன்னு பயப்படாதீங்க, வயசானவர்னு பயப்படாதீங்க. யார் உங்களை சபிச்சாலும், யார் உங்களுக்கு விரோதமா கிரியை செய்தாலும், அது இளைஞனும் பார்க்க மாட்டார், கிழவனும் பார்க்க, உங்களை கொண்டே அவங்கள நொறுக்குவார். அது மட்டுமல்ல, உன்னை கொண்டு வாலிபனையும் கன்னிகையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு மெய்ப்பனையும் அவனுடைய மந்தையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு உழவனையும் அவனுடைய உழவு காளைகளையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு அதிபதிகளையும் அதிகாரிகளையும் நொறுக்குவேன். அவன் எப்பேற்பட்ட அதிபதியா இருந்தாலும், எப்பேற்பட்ட அதிகாரியா இருந்தாலும், உங்க வேலையில பெரிய அதிகாரியா இருக்கலாம், பெரிய ஓனரா இருக்கலாம், உங்களை கொண்டு தான் ஆண்டவர் நொறுக்க போறாரு. அவன் எப்பேற்பட்ட ராஜாவா இருக்கலாம், எப்பேற்பட்ட மந்திரியா இருக்கலாம், உங்களை கொண்டு நொறுக்குவார். நீங்க பயப்படவே தேவையில்லை. ஏன்னா அவர் பழிக்கு பழி வாங்குகிற தேவன். அவருடைய ஜனம் யார் அவங்கள நொறுக்கிறாங்களோ, பாபிலோன் ராஜா அவங்கள நொறுக்குனா, மாறாக தேவன் அந்த பாபிலோன் ராஜாவையும் அவனுடைய முழு தேசத்தையும் நொறுக்கி போட்டார். எகிப்தின் ராஜா தேவ ஜனங்களை நொறுக்கினான். எகிப்தின் ராஜாவுடைய முழு சேனையும் கடலிலே மூழ்கடித்த தேவன் நொறுக்கி போட்டார். முதல் தரையில நொறுக்கினார், 10 வாதையினால நொறுக்கினார், மோசையை கொண்டு நொறுக்கினார், அற்புத அடையாளங்களை செய்தார். அதை தாங்க முடியாம நீங்க போங்கடான்னு துரத்தி விட்டான். கடைசியில் துரத்தி விட்டவன் திரும்ப மனசு வராம பிடிச்சுக்கலான்னு வந்தான். கடல்ல செங்கடல்ல அவனுடைய ரதத்தையும் அவனுடைய குதிரையும், ரதத்தின் மேல ஏறினவனையும் குதிரை வீரனையும் எல்லாரையும் கடலில் மூழ்கடித்தார். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். அதனால உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். உங்களுக்காக அவர் பழி வாங்குவார். இந்த வாரத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். உங்களுக்காக அவர் பழி வாங்குவார். அவர் பழி வாங்குகிற தேவன். அவரே பழி வாங்குவார், அவரே பதில் செய்வார், அவரே விசாரிப்பார், உங்களை கொண்டே பழி வாங்குவார். நம் கண்களை மூடி நம் ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. தேவன் அவர் நமக்காக பதிலுக்கு பதில் செய்கிற தேவன், நமக்காக பழிக்கு பழி வாங்குகிற தேவன். அதனால தான் தேவனுடைய பிள்ளைகள் மட்டும் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக எதுவும் செய்யாம இருக்க வேண்டும். ஏன்னா உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் பாவம் செய்தா அவனை மன்னிச்சிருந்தா ஆண்டவர் சொல்றார். ஏன்னா நம்ம மன்னிக்கலைன்னா அவர் பழி வாங்க தொடங்கிடுவார். அவர் பழி வாங்க தொடங்கினா அது நமக்கு தான் கஷ்டமா இருக்கும். நம்முடைய சகோதரன் நம் கண் எதிரில் கஷ்டப்படும் பொழுது, நம்முடைய சகோதரன் நம்ம கண் எதிரில் பாடுபடும் பொழுது ஐயோ அப்படின்னு நாம உதவி செய்ய நினைப்போம். அதனால தான் உன் சகோதரன் 70 தடவை கூட அவனை நீ மன்னிப்பாயாக. பேதுரு சொன்னார், என் சகோதரன் எனக்கு விரோதமா பாவம் செய்தா நான் எத்தனை முறை மன்னிக்கணும்? 70 தடவை மன்னிப்பாயாக. அதனால சகோதரனை மட்டும் மன்னிச்சிருங்க. ஏன்னா ஆண்டவர் பழி வாங்குகிற தேவன். அவர் பழி வாங்குவதற்கு நாமளே இடம் கொடுக்க கூடாது. ஏன்னா நாம மன்னிக்காம இருந்தா அவர் பழி வாங்குவார். பிறகு நாம யார்கிட்டயாவது சிக்கிக் கொள்வோம், நம்மளையும் பழி வாங்குவார். அதனால நாம் மற்றவங்களை மன்னிக்கும் பொழுது நம்மையும் அவர் மன்னிப்பார். ஆனால் சத்ரு நம்மளை பழி வாங்கும் பொழுது, புறஜாதி மக்கள் நம்ம பழி வாங்கும் பொழுது, எந்த அதிகாரத்தில் உள்ளவர்கள் நம்மளை பழி வாங்கினாலும் தேவன் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் வழக்காடுவார், தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் பழி வாங்குவார். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த கால வேளையிலே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் நீர் கண்ணோக்கி பாரும் ஐயா. எங்கள் அற்புதத்தின் தேவன் அப்பா, எங்களுக்காக பழிக்கு பழி வாங்குகிற தேவன் அப்பா, நீர் கண்ணோக்கி பார்த்து நாங்கள் படுகிற உபத்திரவங்கள், நாங்கள் படுகிற தொல்லைகள், எங்களுக்கு வருகிற பிரச்சனைகள், சுற்றுப்புறத்தாரால்
நாங்கள் நெருக்கப்படுகிற காரியங்கள், ஒடுக்கப்படுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து எங்களுக்காக நீர் பழி வாங்குகிற தேவனாய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களுக்காக பழி வாங்க போகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு விரோதமாய் அப்பா எந்தெந்த காரியங்கள் யார் யார் செய்தார்களோ அவர்களுக்கு விரோதமாய் நீர் பழி வாங்க போகிறீர் ஐயா. உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். எங்களை காப்பாற்றும் ஐயா, சத்துருடைய கையிலிருந்து எங்களை விலக்கி காப்பாற்றும் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பொல்லாத ஆவியின் கிரியைகளை நீர் நொறுக்கி போடும் ஐயா. சீக்கிரத்தில் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். ஹல்லேலூயா, நன்றி அப்பா. அப்படியாய் நீர் செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நல்ல வந்த தேவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதியும், அவருடைய தேவைகளை சந்தியும், அவங்களுடைய பிரச்சனைகளை மாற்றும், அற்புதங்களை அதிசயங்களை செய்யும், பெரிய காரியங்களை செய்து திருப்தியாய் வழி நடத்தி அனுப்போம். உமக்கே சகல துதிகன மகிமை செலுத்துகிறோம். எங்கள் மீட்புற எங்கள் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென்.